நீங்களாம் நினச்சிட்டே இருப்பீங்க இதெல்லாம் வந்து நிறைய சம்பாதிக்கிறான் இவனுக்கு என்னப்பா ஜாலியாக இருக்கிறான் அப்படின்லாம் நினைப்பீங்க. இது வந்து நம்ம லைஃப் டைமுக்கும் நம்மளுக்கு கேரண்டியான்றது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து திடீர்னு டிக்டாக் காணாமல் போன மாதிரி இன்ஸ்டாகிராம்னு ஒன்று காணாமல் போச்சுன்னா இப்போ நம்மளோட பொழப்பெல்லாம் வந்து எப்படி இருக்குன்றதை நீங்களே யோசிச்சு பாருங்க. நம்மளுக்கு இந்த ஃபேமிலியை வச்சு பிஸ்னஸ் பண்ணுற கதையே எனக்கு சுத்தமாக பிடிக்காது. நம்ம வந்து யூடியூப்ல பேமெண்ட் எடுத்தே கிட்டத்தட்ட எல்லாரும் பெருமையாக நினைக்கிறாங்க. 400K வச்சிருக்காங்கப்பா இவனுக்குலாம் மாசம் ஏர்ன் பண்ணுறாப்பான்னு. ஹாய்யா, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். ஸோ இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப்பில் வந்து 400K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கிறோம். 400Kங்கிறது வந்து சாதாரணமாக சொல்லாமல் நம்மளுக்கு 4 லட்சம் உறவுகள் வந்து சம்பாதிச்சிருக்கிறோன்றதை வந்து பெருமையாக இருக்குது. ஆனால் நம்ம கோல் வந்து இது கிடையாது. இன்னும் நம்ம போக வேண்டிய ஹைட்ஸ் நிறையவே இருக்குதுன்றதுனால இதை மனசுலேயே வச்சுருந்து உங்களோட ஆதரவு எப்பயுமே எனக்கு வேணும்னு வந்து ஒரு பெரிய வந்து வணக்கத்தை கேட்டுக்கிறேன். அப்புறம் நீங்களாம் நினச்சிட்டே இருப்பீங்க இதெல்லாம் வந்து நிறைய சம்பாதிக்கிறான் இவனுக்கு என்னப்பா ஜாலியாக இருக்கிறான் அப்படின்லாம் நினைப்பீங்க. இதில் அப்படி விஷயமே கிடையவே கிடையாது. அதுவும் இல்லாமல் நான் ஒரு பையன், இதுலேயே உங்களுக்கு முக்கால்வாசி புரிஞ்சிருக்கணும். அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு வந்து இந்த லைக்ஸு இந்த ஃபாலோவர்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம்லாம் வந்து அதை கெயின் பண்ணிக்கிட்டே எல்லாம் இருக்க முடியாது. ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தாலும் அதுக்கான வந்து அங்கீகாரன்றது வந்து எப்போ கிடைக்கணும்னா நம்ம ஒரு ஹைட்ஸ்க்கு வந்துட்டோம், நம்ம ஒரு ரீச்சுக்கு வந்துட்டோம் அப்படின்னா தான் வந்து நமக்கான ஒரு தனி பிளாட்ஃபார்மாக இதை பார்ப்பாங்களே தவிர, அதுக்கு முன்னாடி வந்து நம்மளும் வந்து இதில் 10ல் 11 தான் எப்பயுமே. நம்ம அந்த அளவுக்கு சம்பாதிக்கிறோன்ற மைண்ட் செட்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இதுதான் என்னோட பாசிட்டிவான ரிவ்யூ. இருக்குது இதில் வந்து சம்பாத்தியன்றது ஒன்று இருக்குது. ஆனால் இது வந்து நம்ம லைஃப் டைமுக்கும் நம்மளுக்கு கேரண்டியான்றது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது வந்து நம்மளோட மாத வருமானங்கள், நமக்கு ஏதாச்சும் ஒரு கமிட்மெண்ட்ஸ், இதை மட்டும்தான் நம்மளால் பார்த்துக்க முடியுமே தவிர நம்மளுக்கு சேவிங்ஸ்ன்னு ஒரு மைண்ட் இருக்கும். இதே வேறு ஏதாச்சும் ஒரு ஒர்க்கெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு சேவிங்ஸ்ன்னு சொல்லி ஒரு மைண்ட் இருக்கும். ஆனால் அது இங்கே இருக்காது. நமக்கு சேவிங்ஸ் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இதில் வந்து இந்த பேஷன்றதை தாண்டி சேவிங்ஸுன்ற ஒரு மைண்ட் செட்டோட இதில் யாராச்சும் நியூ கமர்ஸ் எல்லாம் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது அதுக்கான பிளாட்ஃபார்ம் கிடையாது. உங்களோட க்ரோத் வந்து உங்களோட கையில் தான் இருக்குது. இதை பேஷனாக பார்க்குறவங்க மட்டும் இதில் வந்து நீங்கள் ஃப்ளோவாக இறங்கி அடிக்கலாம். அதையும் தாண்டி எனக்கு வந்து இது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுன்னு நினச்சிங்கன்னா கூட அதை என்டர்டெயின்மெண்ட் சேனலாகவும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து திடீர்னு டிக்டாக் காணாமல் போன மாதிரி இன்ஸ்டாகிராம்னு ஒன்று காணாமல் போச்சுன்னா இப்போ நம்மளோட பொழப்பெல்லாம் வந்து எப்படி இருக்குன்றதை நீங்களே யோசிச்சு பாருங்கள். நக்கின்னு இருக்க வேண்டியதுதான். ஸோ எதுலேயுமே வந்து முழு ஈடுபாடு கொடுத்து நம்ம பேஷனுக்காக பண்ணுறப்ப அது வெயிட் பண்ணி பின்னாடி நடந்தாலும் அதுக்கான போதையை வந்து நம்ம அனுபவிக்கலாம். ஸோ அதுக்கான பிளாட்ஃபார்ம் தான் இது. அண்ட் இத்தனை வருஷமாக யூடியூப்பில் ட்ராவல் பண்ணி நான் வந்து இப்போ தான் வந்து உங்களுக்கு என்கிட்டேருந்து என்ன வேணுங்கிறத வந்து கேட்டிருக்கேன். ஏன் இப்படி பார்க்குறாரு? இதை வந்து நான் உங்ககிட்ட பல டைம் நானே கேட்டேன், உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும், எந்த மாதிரி போடணுன்னு. நீங்கள் நிறைய வாட்டி சொல்லியிருக்கீங்க ஹோம் டூர் போடுங்க, உங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து போடுங்க அப்படின்னு. நம்மளுக்கு இந்த ஃபேமிலியை வச்சு பிஸ்னஸ் பண்ணுற கதையே எனக்கு சுத்தமாக பிடிக்காது. மனசில் ஆயோ அதுவும் நம்ம ஃபேமிலியை ரிவீல் பண்ணுறதுக்கான இதுவுமே சோர்ஸுமே வந்து எப்படி சொல்லணும்னா, நம்ம ஃபேமிலியை வந்து வெளியில் காட்டி இதில் யூடியூப்பில் போடுற அளவுக்கு நம்ம ஃபேமிலியுமே வந்து அந்த அளவுக்கு இதில் வந்து அவங்களுக்கு ஈடுபாடு கிடையாது. என் ஃபேமிலியிலேயே நான் ஒரு ஆள் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கிறேன். பைத்தியமாயவன். ஸோ அந்த மாதிரி விளாக்ஸ் எல்லாமே நான் வந்து போட மாட்டேன்னு சொல்லலை. கண்டிப்பாக வந்து அதுக்கான ஒரு கட்டம் வரும். அந்த கட்டத்தில் நான் வந்து நம்ம ஃபேமிலியை வந்து ரிவீல் பண்ணுறேன். நம்ம வந்து நம்ம ஃபேமிலியாக ட்ராவல் பண்ணலாம். ஸோ நம்மளோட மைண்ட் செட்டுக்கு அவங்க ஃபஸ்ட்டு அடாப்ட் ஆகணும். இப்போ தான் எங்கள் அம்மா வந்து நீ யூடியூப்லலாம் வீடியோ போடுறது இல்லையான்னு புதுசாக கேட்கவே ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் இதில் வந்து ஒரு உடன்பாடுன்னு வந்து இறங்குறப்ப கண்டிப்பாக அவங்களோட எப்படி சொல்கிறது, அவங்களுக்கும் இந்த மைண்ட் இருக்கணும்ல. ஓகே பையன் பண்ணுறான், நம்மளுக்கு என்ன பண்ணுறதுக்குன்ற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கும் க்ரியேட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவும் நம்ம போடலாம். ஸோ இப்போதைக்கு வந்து இது வந்து 400K செலிப்ரேஷனுக்காக போட்டது. செலிப்ரேஷன்னா கேக்கெல்லாம் வெட்டியெல்லாம் நமக்கு வந்து இப்போதைக்கு பண்ண முடியாது. ஆக்சுவலாக நம்ம வந்து யூடியூப்பில் பேமெண்ட் எடுத்தே கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு மேலெலாம் ஆயிடுச்சு. நமக்கு லாஸ்ட் பேமெண்ட் இதுவரையுமே
நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரையுமே நான் வந்து யூடியூப்பில் வந்து ஒரு 4 டைம் தான் பேமெண்ட்டே எடுத்திருப்பேன். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு, கூவுடா. எல்லாரும் பெருமையாக நினைக்கிறாங்க 400K வச்சிருக்காங்கப்பா இவனுக்குலாம் மாதம் ஏர்ன் பண்ணுறான். அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. யூடியூபுக்குன்னு தனியாக நான் ப்ரமோஷனுமே பண்ணது கிடையாது. இதுக்குன்னு நம்ம வந்து இந்த சப்ஸ்கிரைபர் ஆசைப்பட்றாங்களேன்னு சொல்லி தான் நம்ம வந்து லென்த் வீடியோவே போட ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இதுவே வந்து ஒரு சின்ன நம்ம வருமானத்துக்கு வந்து சின்னதாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்ற ஒரு ஆசைக்காக தான் வந்து இப்போ லென்த் வீடியோவே போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் போக போக பார்ப்போம். இதுக்கு மேலே நம்ம வீடியோஸ் வந்து ரெகுலராக கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம். நடிக்காத. உங்களுக்கு பிடிச்சமான விலாக்ஸ் எல்லாமே வந்து அப்கமிங்கில் வரும். நம்மளோட பழைய வீடியோஸ் எல்லாமே எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த குவாலிட்டி, நான் உங்களை வந்து இன்னும் பக்கத்தில் எடுத்துக்கிறதுக்கு என்னென்ன வேலை பண்ண முடியுமோ அதில் வந்து எடிட்ஸ்லேயே நான் நிறைய கொடுத்துருந்துருக்கிறேன். அண்ட் இது மாதிரி இப்போ நம்ம வந்து இன்னும் நிறைய கண்டென்ட்ஸை வந்து நம்ம இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி விடுவோம். கிட்டத்தட்ட நம்மளோட இந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா 2018 இருக்கேன். நீ என்னடா மெக்கானிக் ஷாப்பில் வேலை செய்கிற மாதிரி ஃபுல்லாக வந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்கிற அப்படின்லாம் நினைப்பீங்க. ஸோ எந்த ஒரு தடங்களுமே வந்தாலும், எந்த ஒரு எதிர்ப்புகளுமே வந்தாலுமே இன்னமும் அதில் ஸ்டே ஆகி இன்னும் இந்த 2018 இப்போ ஸ்டில் 2025 வரையும் அந்த இதிலேயே தான் ஓட்டிகிட்டே இருக்கிறேன். நம்மளுக்கு எந்த ஒரு டைவர்ஷன் வந்தாலும், எந்த ஒரு பாதையில் நம்ம வந்து பயணிக்க போகிறோன்றத வந்து அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் தெளிவாகவே இருக்கேன். ஸோ அதுக்காக தான் வந்து இதில் வந்து இன்னமும் அந்த கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கேன். உங்களை பொறுத்தவரைக்கும் கன்சிஸ்டன்சினா என்னென்னா, டெய்லி உங்களுக்கு ஒரு இன்ஸ்டாவில் வீடியோ, வீக்லி ஒரு 2 லென்த் வீடியோன்றது வந்து உங்களோட கான்செப்ட்டு. ஆனால் எந்த ஒரு தடங்களும் வந்தாலும், நம்மளுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இருந்தாலும் சரி, நம்மளுக்கு தேவையான லொக்கேஷன் இல்லைனாலும் சரி, நம்மளுக்கு ப்ரொமோஷன் வந்தாலும் சரி, வரலனாலும் சரி, ஆனால் நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை வந்து எதுக்காகவுமே விடவே கூடாதுன்ற ஒரு குறிக்கோள் என்கிட்டையுமே இருக்குது. சென்னையில் இங்கேருந்து சென்னை போயிட்ட பின்னாடி நம்ம இன்னமும் லிப்ஸிங்கே பண்ணிட்டு இருந்தால் எப்பட்றா அப்படின்றதுனால தான் சின்னதாக கான்செப்ட் ஏதாச்சும் பண்ணலான்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு ஐடியா பண்ணியிருந்தோம். கிளிக் ஆச்சு. ஆனால் நம்ம கூட இருக்கிற பையனுக்கு வந்து காலேஜுன்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால ஆல் டைம் வந்து அதுலேயெல்லாம் அவனால் இருக்க முடியாதுன்ற ஒரு சின்ன ஒரு விஷயந்தான் இதில் இருக்குது. நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கெரியர்ஸ் இருக்குது. நம்ம கூட இருக்கிறவங்களாம் இப்படி இருக்கிறவங்களெல்லாம் நான் வந்து எப்படியுமே என்னோடய வீடியோஸ்க்கு வந்து கண்டென்ட்டாக பயன்படுத்திக்க முடியாது. ஏன்னா இது என்னோடய ஃபீல்டு, என்னோடய விருப்பம்னா இது வந்து அவங்களோட உயிர், அவங்களோட என்ன சொல்கிறது, அவங்களோட அன்பு எல்லாமே இதுதான். அதனால் வந்து நம்ம இந்த ஃபீல்டில் இந்த 400K வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அந்த ஒரு விஷயத்துக்காக சொல்கிறேன். இப்போ நம்ம திடீர்னு ஒரு வீடியோ எடுக்கணும், இப்போ நான் இங்கே பண்ணுறனாலுமே, இப்போ நீங்கள் ஒரு 9 to 5 ஜாபுக்கு போகிறவங்களாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு உங்களுக்கு பக்கத்தில் ஒரு பார்ட்னர் தேவை கிடையாது. ஏன்னா உங்களோட படிப்பு சம்மந்தப்பட்ட வேலையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நீங்களே அதை பார்த்துக்குவீங்க. ஆனால் என்னை பொறுத்தவரையும் நான் இப்போ ஒரு வீடியோ எடுக்கிறனாலே எனக்கு வந்து கூட ஒரு ஆள் வேணும். அந்த ஆள் வந்து நம்ம கூட கரெக்டாக இருக்கணும். அந்த ஆள் வந்து நம்ம கூடயே ட்ராவல் பண்ணணும். ஒரு சில விஷயத்தில் வந்து நல்லது கெட்டது எல்லாத்தையுமே அனுசரித்து போகிற ஒரு நிலமை வரும். இது எல்லாத்தையும் தாண்டி தான் உங்களுக்கு ஒரு வீடியோவே வருது. அந்த ஒரு வரம் வந்து நிறைய பேருக்கு அமைஞ்சிருச்சு. எனக்கு அந்த வரம் வந்து அந்த அளவுக்கு அமையலை. அது ஒரு கரெக்டாக அந்த வரம் அமைஞ்சிட்ட பின்னாடி நீங்கள் எதிர்பார்க்கறது தான் என்னோடய ஆசையும். அது உங்களுக்கு நான் வந்து கண்டினியூவாக கொடுக்கறதுக்கு ஆசைப்பட்றேன். அடுத்த விலாக் வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் விலாகாக தான் இருக்கும். நீங்கள் வந்து நிறைய விஷயம் உங்கள் மைண்டில் இருக்கும். ஏன்னா என் இன்ஸ்டா ஆடியன்ஸை தாண்டி யூடியூப்பில் தான் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய பேர் வந்து நிறைய பாச மலைகளெல்லாம் புழிஞ்சிருக்கிறீங்க. ஸோ உங்கள் விருப்பத்துக்கேற்ப என்ன கொஸ்டின்ஸ்னாலுமே வந்து அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் விலாக் வந்து நான் தனியாக வீடியோ போடுறேன், அதில் சொல்லுங்கள். அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சருக்கு வந்து நான் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த கமெண்ட்ஸுக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் விலாகுன்னு சொல்லி தனியாகவே வந்து பெருசாக போடுறேன். உங்கள் எல்லா கேள்விகளுக்குமே அதில் பதில் இருக்கும். ஸோ திருப்பி கேட்டுக்கிறேன், இந்த 400K ஃபேமிலி, இந்த 4 லட்சம் உறவுகளுக்கு வந்து பெரிய பெரிய நன்றிகள். இது நம்மளோட எல்லை கிடையாது. உங்களோட ஆதரவு எனக்கு திருப்பி வேணும். நம்ம போகிற நாட்கள் எல்லாத்துலேயுமே என்னோட நீங்களும் பயணிக்கணும்னு இதில் வந்து ஆசையாக கேட்டுக்கிறேன். Until then, this is bye from Kiruba Krish. நீ என்னை பேச விடவே மாட்டியா? நீங்கள் அதில் சேவிங்ஸுன்னு பின்னாடி வந்து ஏற்றிடாதா நீ வேற. போடா, இந்த பக்கம் வராதா. அன்னைக்கு சின்னதாக இருந்தால் இன்னைக்கு எப்படா பெருசான? என்னடா டெய்ரி மில்க் சாப்பிட்ருப்பானாட்டு இருக்குது ப்ரோ. இங்கே பாருங்க.
அன்னைக்கு விளையாடினதா ஜாலியாக தானே விளையாடினேன். உனக்கு இன்னைக்கு மட்டும் என்ன? அன்னைக்கு ஜாலியாக டேய் இங்கே பாரு, அன்னைக்கு விளையாடினதானே நீ என்கிட்ட விளையாடின. இப்படிலாம் பண்ணீங்கன்னா எனக்கு பேச தோணும்டா.